அகப்பை சித்தர் பாடல்கள். இந்த சொல் இட்செல்ஃப் ஒரு ஆழமான உள் அர்த்தத்தை கொண்டது. அகம் என்றால் உள்ளம், பை என்றால் பை, ஒரு பாத்திரம். இந்த உடலும் மனமும் சேர்ந்து ஒரு அகப்பை. அதற்குள் என்ன இருக்கிறது? அதுதான் சித்தர்கள் காட்டும் பாதை. மனிதன் பிறக்கும்போது அவன் காலியாக வருகிறான், ஒரு சுத்தமான அகப்பை போல. ஆனால் வாழ்க்கை செல்ல செல்ல அந்த அகப்பை நிரம்பத் தொடங்குகிறது. ஆசைகள், பயங்கள், நினைவுகள், காயங்கள், பெருமைகள், இவையெல்லாம் சேர்ந்து அந்த அகப்பையை கனமாக்குகிறது. அந்த அகப்பை நிறைந்து போன போதுதான் அவன் சோர்வடைகிறான், அமைதி குலைகிறது, ஆனந்தம் தொலைந்து போகிறது. அதனால்தான் அகப்பை சித்தர் பாடல்கள் ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அந்த அகப்பையை சுத்தப்படுத்து. நாம் வெளியை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். வீடு சுத்தம், உடை சுத்தம், உடல் சுத்தம். ஆனால் உள்ளம், அங்கே எவ்வளவு தூசி, எவ்வளவு சுமை. ஒரு சித்தர் சொல்கிறார், உள்ளம் களங்கமானால் வெளியின் சுத்தம் பயனில்லை. இந்த ஒரு வரி வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நாம் நல்ல மனிதர் என்று தோன்ற முயற்சிக்கிறோம், ஆனால் நல்ல மனம் இருக்கிறதா? அகப்பை சித்தர்கள் நம்மை வெளியிலிருந்து உள்ளே திருப்புகிறார்கள். நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்காதே, நீ என்ன நினைக்கிறாய் என்று பார். அந்த நினைவுகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு நாள் முழுக்க உன் மனதில் ஓடும் எண்ணங்களை கவனித்தால் அதில் எத்தனை சுத்தம், எத்தனை குழப்பம். அதுதான் உன் அகப்பையின் நிலை. அதை மாற்ற வேண்டுமென்றால் அதை முதலில் பார்க்க வேண்டும். அதனால்தான் அவர்கள் பாடல்களில் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள், கவனி, விழிப்பு பெறு. விழிப்பு என்பது பெரிய தியானம் அல்ல, சின்ன சின்ன தருணங்களில் விழித்திருப்பது. நீ பேசும்போது விழிப்பு இருக்கட்டும், நீ கோபப்படும் போது விழிப்பு இருக்கட்டும், நீ சிரிக்கும் போது கூட விழிப்பு இருக்கட்டும். அந்த விழிப்பே மெதுவாக உன் அகப்பையை சுத்தப்படுத்தும். அகப்பை சித்தர் பாடல்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகின்றன. அது மாயை. நாம் பார்க்கும் உலகம் உண்மையா, அல்லது அது ஒரு தோற்றமா? நாம் நினைப்பதெல்லாம் நிஜம் என்று நம்புகிறோம். ஆனால் சித்தர்கள் சொல்கிறார்கள், நீ பார்க்கிறதெல்லாம் மாயை. இது ஒரு தத்துவம் அல்ல, ஒரு அனுபவம். நீ உன் மனதை கவனித்தால் அது எப்படி கதைகள் உருவாக்குகிறது என்று தெரியும். ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிதாக்கி அதில் துன்பம் உருவாக்குகிறது. அதுதான் மாயை. அந்த மாயையை உடைக்க ஒரே வழி அதை உணர்ந்து பார்ப்பது. அதனால்தான் அகப்பை சுத்தம் அவசியம். அகப்பை சுத்தமானால் நீ உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். அங்கே போட்டி இருக்காது, ஒப்பீடு இருக்காது, பயம் இருக்காது, அமைதி மட்டும் இருக்கும். சித்தர்கள் இறைவனை கூட வெளியே தேட சொல்லவில்லை. அவர்கள் சொல்வது, அகத்தே பார், உன் மூச்சில், உன் அமைதியில், உன் விழிப்பில், அங்கேதான் இறைவன். நாம் கோயிலுக்கு போகிறோம், பூஜை செய்கிறோம், ஜபம் செய்கிறோம், அவையெல்லாம் நல்லது. ஆனால் உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் அது முழுமையல்ல. அகப்பை சுத்தமானால் நீ எங்கு இருந்தாலும் அது கோயில், நீ என்ன செய்தாலும் அது தியானம். அகப்பை சித்தர்கள் வாழ்க்கையை விட்டு ஓடவில்லை, அவர்கள் வாழ்க்கையையே தியானமாக மாற்றினார்கள். சாப்பிடும்போது கூட விழிப்பு, நடக்கும்போது கூட விழிப்பு, பேசும்போது கூட விழிப்பு. இதுதான் அவர்களின் ரகசியம். அவர்கள் எதையும் தடுக்கவில்லை, ஆனால் எதிலும் மூழ்கவில்லை. அது ஒரு சமநிலை. அந்த சமநிலை வந்தால் உன் அகப்பை இயல்பாக சுத்தமாகும். ஒரு நாள் நீ உன்னை கவனித்து வாழ ஆரம்பித்தால் மெல்ல மெல்ல மாற்றம் நடக்கும். நீ யாரையும் குறை சொல்ல மாட்டாய், ஏனெனில் உன் உள்ளம்தான் காரணம் என்று புரியும். நீ யாரிடமும் பொறாமை கொள்ள மாட்டாய், ஏனெனில் உன் நிறைவு உன்னுள் தான் இருக்கும். நீ பயப்பட மாட்டாய், ஏனெனில் உன் அடிப்படை அமைதி அசையாது இருக்கும். இதுதான் அகப்பை. சித்தர் பாடல்கள் சொல்லும் வாழ்க்கை அது ஒரு மதம் அல்ல, ஒரு வழிபாடு அல்ல, ஒரு அனுபவ பாதை. இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தவுடன் நீ வெளியுலகத்தை மாற்ற முயற்சிக்க மாட்டாய், உன் உள்ளத்தை மாற்ற ஆரம்பிப்பாய். அந்த ஒரு மாற்றம் போதும், உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இறுதியில் சித்தர்கள் சொல்லும் உண்மை மிகவும் எளிது. அகப்பை சுத்தம் என்றால் அதுவே முக்தி. முக்தி என்பது இறப்பிற்கு பிறகு கிடைக்கும் ஒன்றல்ல, இப்போதே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. உன் மனம் சுத்தமாக இருந்தால் அதே நேரத்தில் நீ சுதந்திரம். எந்த சுமையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. அமைதி, ஆனந்தம், நிறைவு. அதுவே அகப்பை சித்தர் பாடல்களின் சுருக்கம். அதை கேட்பதற்காக மட்டுமல்ல, அதை வாழ்வதற்காக. இன்று முதல் ஒரு சிறிய முயற்சி செய். உன் அகப்பையை கவனி, அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார். அதை மெதுவாக சுத்தப்படுத்து. ஒரு நாள் நீ உணரும், நீ தேடியது எதுவும் வெளியே இல்லை, அனைத்தும் உன் உள்ளத்திலேயே இருந்தது. அந்த உணர்வில் வாழ்க்கை ஒரு போராட்டம் இல்லை, ஒரு ஆனந்த அனுபவம். அதுவே அகப்பை சித்தர்கள் வாழ்ந்த உண்மை. அதுவே நீயும் அடையக்கூடிய நிலை.